அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர். அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். போன தேர்ஸ்டே எந்தெந்த வழிபாடுகள்லாம் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செஞ்சிருக்கோம், அது 2 மட்டும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தொழுகை. அல்லாஹ் மட்டும் தொழுகையில இது பண்ணணும். நம்ம பயபக்தி எல்லாமே கம்ப்ளீட்டா அல்லாஹ்க்கு மட்டும் தான் நம்ம டெடிகேட் பண்ணணும். 2வதா ஜகாத். அந்த 2.5% எப்ப நம்ம அந்த கிராப்ஸ் அறுவடை பண்ணி கொடுக்கும்போது அன்னன்னைக்கு நம்ம மந்த்லி வாங்குற பே செக்ஸை இம்மீடியட் 2.5% கொடுக்கணும். அதை நோக்கின ஒரு விளக்கத்தை பார்த்தோம். 3வதா ஃபாஸ்டிங் சொல்றாங்க. வில் தே ஸ்லீப் ஆல் த டே அண்ட் ஸ்டே ஆல் நைட். அவங்க என்ன பண்றாங்கன்னா நோம்பு வச்சுட்டு பகல் நேரம் ஃபுல்லா தூங்கிடுறாங்க, நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த யூஸ் ஃபாஸ்டிங் எக்ஸ்கியூஸ். இந்த மாதிரி பண்ற தவறான செயலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நோம்ப ஒரு சாக்கா சொல்றாங்க, அதை நாஸ்டின்னு சொல்றாங்க. தே கால் நேம்ஸ் அண்ட் தென் சே ஐம் ஃபாஸ்டிங். இப்படி சொல்லிட்டு நான் நோம்பு இருக்கேன், நோம்பு இருக்கனால டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன், இந்த மாதிரி சாக்கு சொல்றாங்க. இது தவறு. இது நமக்குமே பொருந்தும். அந்த டைமிங் ஆஃப் த மூன் இஸ் ஆல்வேஸ் ராங். அந்த அந்த நிலாவை வச்சு அந்த டைமிங்ஸ் அவங்க ஃபாலோ பண்ற டைமிங்ஸுமே தவறா இருக்கு. ஐ திங்க் தேர் ஃபாஸ்டிங் டுடே ஸ்டில் இன் எகிப்த். எகிப்துல அவங்க ஐ திங்க் தேர் ஃபாஸ்டிங் டுடே. இன்னைக்கு அவங்க ஃபாஸ்டிங் பண்ணிருக்காங்க எகிப்துல. அண்ட் ஈவன் தோ டு நைட் யூ கேன் see the moon. இன்னைக்கு நைட்டு கூட நீங்க நிலாவை பார்க்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் டு கோ அவுட். இதை நான் பார்க்கறதுக்கு நான் வெளியே தான் போய் நிலாவை பார்க்கணும் இல்லை. பட் த கம்ப்யூட்டர் டெல்ஸ் யூ வாட் டைம் த மூன் இஸ் born. இப்போ இந்த நம்ம டெக்னாலஜி வேர்ல்ட்ல கம்ப்யூட்டர் ப்ரிசிஷனா எக்ஸாக்டா அந்த எப்ப வந்து அந்த முழு நிலா பிறக்குதுங்கிறத எக்ஸாக்ட் டைம் சொல்லிடுது. வாட் டைம் இட் ரைசஸ், வாட் டைம் இட் செட்ஸ். எப்போ கரெக்டா உதிக்குது, எப்போ கரெக்டா மறையுதுங்கிறது எக்ஸாக்ட் டைமை வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஏஜ்ல நம்ம கம்ப்யூட்டர் நம்ம பாக்குறோம். அண்ட் வெதர் தேர் கிளவுட்ஸ் ஆர் நாட், அது நம்ம மறைப்புக்கு அங்க கிளவுட்ஸ் இருக்கோ இல்லையோ, மேகங்கள் இருக்கோ இல்லையோ, வெதர் இன்சைட் ஆர் நாட் நமக்கு தெரியுதோ இல்லையோ, வெதர் யூ சைட்டட் ஆர் பிளைண்ட் உங்களுக்கு தெரியலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, யூ கேன் சி. மிக நிச்சயமாக கம்ப்யூட்டர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள் எல்லாமே பின் பாயிண்டடா, ப்ரிசைஸா, அக்யூரேட்டா இருக்கு. யூ கேன் நோ எக்ஸாக்ட்லி வாட் த மூன் இஸ் டூயிங். நம்ம மிக நிச்சயம் சொல்ல முடியும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஏஜ்ல, இப்போ இந்த பர்டிகுலர் டைம்ல இப்போ அந்த நிலா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு நம்மளால சொல்ல முடியும். ஸோ பட் தே ஃபாலோ த ஹதீஸ் தட் சேஸ் யூ ஃபாஸ்ட் வென் யூ see it. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா குரான் இல்லாத தவறான ஹதீஸை பின்பற்றி நீங்க பார்த்தாதான் நீங்க ஃபாலோ பண்ணுன்ற ஒரு தவறான கருத்துல இருக்காங்க. அண்ட் யூ பிரேக் யுவர் ஃபாஸ்ட் வென் யூ டோன்ட் see it. ஆனா அப்ப நீங்க பார்க்கல, அந்த நிலாவை நீங்க பார்க்கலன்னா நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு தவறான ஒரு கருத்துல இருக்கு, தவறு. அண்ட் இஃப் யூ cannot see it, you cannot complete the month of Ramadan 30 days. நீங்க அப்படி பார்க்கலன்னா எப்படி உங்களுக்கு 30 நாள் இந்த கணக்கு வரும்? ஸோ யூ ஃபாஸ்ட் 29 days this month. இப்போ நம்ம சப்மிட்டட் வந்து இந்த பர்டிகுலர் மாதத்துல நம்ம 29 நோன்பு வச்சிருந்தோம். அப்ப நைமான்ற பெண் ஒரு கேள்வி கேட்கறாங்க, எல்லா மாதம் 29 நாள் தான் கேட்கறாங்க. அப்ப அஷாத் சொல்றாங்க சம்டைம்ஸ் 29, சம்டைம்ஸ் 30. ஒரு சில மாதங்கள்ல 29 நாளுக்கு நோன்பு வைக்கிறோம், ஒரு சில மாதங்கள்ல 30 நாள் நோன்பு வைக்கிறோம். ஆனா இது எல்லாமே இப்ப கம்ப்யூட்டர் ஏஜ்ல நம்ம பார்த்தாதான் உண்மைங்கிறது கிடையாது. ப்ரிசைஸா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே இருக்கு. ஆனா குரான் இல்லாத தவறான மார்க்கத்தை நம்ம பின்பற்றி நம்ம கண்ணால பார்த்தாதான் வைக்கணும்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. அது லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளாரிஃபை ஆகுது. அடுத்தது ஹஜ். The Hajj was wrong and we already wrote in a Muslim perspective to correct it. நம்ம இதை நோக்கி நம்மளோட முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ், சப்மிட்டட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருந்தோம். ஹஜ் இப்போ சோகால் முஸ்லிம்ஸால ரொம்ப தவறான வழியில செய்யப்படுது. ஹஜ் இஸ் ராங் பை கோயிங் டு மதீனா. அவங்க என்ன பண்றாங்க, ஹஜ் பிலிகிரம் வந்துட்டு மதீனாக்கு போய் அதை வந்து சீர்குலைச்சிடுறாங்க. இட் டர்ன்ஸ் அவுட் தட் as it is now done, going to Medina is the most important part of Hajj. அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க, மக்காவுக்கு போறதை விட மதீனாக்கு போறது ஹஜ்ஜுக்கு போறதோட முக்கியமான பகுதின்னு அவங்க தப்பா நினைக்கிறாங்க. Even though it is not part of Hajj at the Quran at all in the Quran. குரான்ல ஹஜ்ஜுக்கு இந்த மதீனா பத்தின எந்த ஒரு குறிப்பீடும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. அண்ட் கோயிங் டு மதீனா இஸ் ஐடியல் வர்ஷிப். ஆனா மதீனாக்கு போறது என்ன வந்து பிரதிபலிக்குன்னா ஒரு பியூரான இணை வழிபாடு. அல்லாஹ் சொல்லாத நபியை அந்த நபியோட அந்த டாம்பை பார்க்கறதுக்காக போறது அந்த மதீனால அது என்ன பிரதிபலிக்குன்னா ஐடியல் வர்ஷிப், இணை வழிபாடு. அல்லாஹ் சொல்லாத செய்யறதும் தப்புதான், அல்லாஹ் செய்ய சொல்றது செய்யாம இருக்கிறதும் தப்புதான். தே கோ டு த ப்ராஃபெட்ஸ் டூம் ஆர் ஃபாத்திமாஸ் டூம். நான் சொன்ன மாதிரி அந்த அடக்கத்துக்கு போறாங்க, நபியோட அடக்கத்துக்கு போறாங்க. அந்த ப்ரே
அண்ட் இம்ப்ளோர் நத்திங். அங்க போய் அவங்க பிரார்த்தனை செஞ்சு அதுல ஒண்ணுமே இல்ல, சாம்பல்னு சொல்றாங்க. ஐ எம் கோட்டிங் த குரான் பிகாஸ் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சேவ் யூ வர்ஷிப்பிங் நத்திங். அந்த மறுமையாள குறித்து நம்ம இதை பார்க்கும்போது இது அந்த வழிபாடுல கணக்கே வராது, இது வழிபாடே கிடையாது. This is what we have been doing and I was happy that way. I said we are just spreading the message, it has gone all over the world, literally this translation. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பர்டிகுலர் செய்தி இப்ப நான் சொன்ன 5 விஷயமுமே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்துலயுமே சிறப்பா பரவி இருக்கு. வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே, யூஎஸ், யூகே, கனடா எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. The small bow and the Quran, Hadith and Islam and the message of returning Islam to its Christian purity. இந்த ஆர்டிக்கிளோட நம்ம தலைப்பே வந்துட்டு இஸ்லாம் அதோட பழைய அல்லாவால் வழி வந்த இல்ல ஆப்ரஹாம் மூலியமா அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் வழி வந்த உண்மையான பியூரிட்டியான ஸ்டேட்டுக்கு இப்ப நம்ம பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இஸ்லாம. as far as the practice are concerned, அல்லாஹ் சொல்ற அந்த வர்ஷிப் பிராக்டிஸ் வழிபாடு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்டியன் பியூரிட்டி அதோட உண்மையான ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நான் இதுவரை கேட்காத ஒரு சின்ன சின்ன ஐலாண்டு, இந்தியன் ஓஷன்ல இருக்க சின்ன சின்ன ஐலாண்டு வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தி அங்க போயிருக்கு. அதுல ஒரு நான் கேள்விப்பட்ட ஐலாண்டு பேர் தான் லியோன். We went everywhere and I was happy that way. இது நோக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லா இடங்கள்லயும் பரவலா இந்த நியூஸ் பரவி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மெசேஜ் இஸ் பீயிங் spread all over the world. Exactly what needs to be done. So why the announcement? That's what my justification. இப்போ இதை நோக்கி நம்மளோட கொஸ்டின் எனக்கு என்ன ரைஸ் ஆகுதுன்னா, எதற்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் தூதரங்கிறது? And this is why each one of you ask me why the announcement, why it is necessary. இதனாலதான் நீங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்க எதற்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் இப்ப பண்ணணும். So my opinion was the time was yours, then I was angry. நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி தான் எக்ஸாக்டா 8 வருஷம் முன்னாடி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். For me it's necessary because all the people have been knowing that we have been watching. I said do you have anything against this message? Naima, do you have anything against this message he is giving for me? Obviously God has a reason and the Quran says you don't ask God why. மிக நிச்சயமா அல்லாஹ் நடத்துற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கண்டிப்பா ஒரு மூல காரணம் இருக்கும். You don't ask God why. நீங்க அல்லாஹ்கிட்ட கண்டிப்பா நம்ம ஏன்னு கேட்க முடியாது. We ask, he said God is not to be asked. அல்லாஹ் யாருக்கும் நமக்கு பதில் சொல்லணும் எந்தவித அவசியமும் கிடையாது. About anything it does. அல்லாஹ் நாடி எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் செய்யறாங்க மிக சரியா. But we are to be asked anything about we do. ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அல்லாஹ்வால கேள்வி கேட்கப்படுவோம். லா யுஸ்அலு அம்மா யஃப்லஹு வஹும் யுஸ்அலூன். So obviously God has a purpose. So இதனால மிக நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. The Quran says Muhammad is not the last messenger, and this could be one of the very important reasons. குரான்ல கிளியரா போட்டிருக்கு முகமது கடைசி தூதர் இல்லைன்னு. So if Muhammad is not the last messenger, the statement in the Quran, இப்போ நான் இது எப்படி நான் சொல்றேன் குரான் மூலியமா நான் பார்க்கும்போது, இதுவே நான் என்னோட சொந்த கருத்தை சொல்லல. குரான்ல ஒரு வசனம் இருக்கு, சூரா 33 வசனம் 40ல, மக்கான முகமதன் அபஹாதீன் மின் ரிஜிலிக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முகமது வாஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் எனி ஆஃப் யுவர் மென். உங்களோட எந்த ஆண்களுக்கும் முகமது தந்தை கிடையாது. வாலக்கின் ரசூல்லா, எ மெசேஞ்சர் ஆஃப் காட். ஆனா ஒரு தூதர். வா கத்தாம அல் நபிஹின், அந்த ஃபைனல் ப்ராஃபெட். ஒரு தூதர் அப்புறம் கடைசி நபி. திஸ் எக்ஸ்பிரஷன் வல்லக்கின் ரசூல்லா இட்ஸ் நாட் நெசசரி அட் ஆல் ஃபார் த மீனிங். இந்த இடத்துல நமக்கு தெரியும், இந்த இடத்து ஸ்பெசிபிக்கா ஏன் மெசேஞ்சர் ஆஃப் காட் அந்த சூறால ஏன் இந்த பர்டிகுலர் இடத்த அல்லாஹ் நம்ம வச்சிருக்காங்க, ஏன் இந்த வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. வாலக்கின் ரசூல்லா வா கத்தாம அல் நபியின். வாலக்கின் ரசூல்லானா எ மெசேஞ்சர் ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். வா கத்தாம அல் நபிஹின்னா அந்த ஃபைனல் ப்ராஃபெட், அப்புறம் ஒரு இறுதி நபி. இந்த இடத்துல ஏன் இது அல்லாஹ் வச்சிருக்காங்க? இட்ஸ் நாட் நெசசரி அட் ஆல் ஃபார் த மீனிங். இஃப் த ப்ராஃபெட் இன்க்ளூட் த மெசேஜ், நம்ம எல்லாருக்குமே தெரியும்
இந்த மாதிரி நபியா வரவங்க எல்லாருமே ஒரு தூதர் தான். ஆனா எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா அல்ல இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. யூ கேன் ஹாவ் எ பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் சேயிங். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல, மக்கான முகமதன் அபஹதீன் மின் ரஜலிக்கும் வலைக்கின் கத்தாம அல் நபியின். இதுக்கு என்ன அர்த்தம்னா, முகமது வாஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் எனி ஆஃப் யுவர் men, பட் he was the final prophet. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த மெசேஜர் ஆஃப் காட் வார்த்தை வர தேவையில்லை. அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் கண்டிப்பா வச்சிருக்காங்க, அதனாலதான் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அது இல்லாம நம்ம பார்த்தோம்னா, உங்களோட எந்த ஆண்களுக்கும் முகமது தந்தை கிடையாது, ஆனா அவர் ஒரு கடைசி நபி, அவ்வளவுதான். பட் அஃப்கோர்ஸ் எவ்ரி லெட்டர் இன் த குரான் இஸ் delivered as we know now. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு கரெக்டான புரிதல் இருக்கும். குரான்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. வாலக்கின் ரசூல்லா இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க மெசேஜர் ஆஃப் காட், ஏன்னா அவர் ஒரு தூதர் அண்ட் த ஃபைனல் ப்ராஃபிட், கடைசி நபி தவிர கடைசி தூதர் கிடையாதுன்றதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்றதுக்காகவே அல்லாஹ் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வார்த்தைகள் அல்லாஹ் வச்சிருக்காங்க. சோ தேர் இஸ் அ verse 35 in சூரா 7. அதே மாதிரி சூரா 7 வசனம் 35 அது என்ன சொல்லுதுன்னா, ஓ children of Adam, when messengers come to you, ஆதமுடைய சந்ததியினர்களே உங்களிடம் தூதர்கள் வரும்போது, நரேட்டிங் மை ரெவிலேஷன், என்னோட வெளிப்பாடுகளை அவர்கள் ஓதும் போது, those of you who believe and lead a righteous life, உங்கள யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்வு நடத்துறீங்களோ அவங்களே வெற்றி பெற்றவங்க, அது சக்சஸ்ஃபுல் ஒன்ஸ். Obviously, this is a verse for the people after Muhammad. இது மிக நிச்சயமா முகம்மதுக்கு அப்புறமேட்டு வந்த மக்களுக்கும் பொருந்தும். பிகாஸ் இட் இஸ் இந்த குரான், ஏன்னா அது குரான்ல இருக்கு. குரான சொல்ற எல்லா செய்தியுமே எல்லா காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி டாக்டர் மன்சூர் சொன்ன மாதிரி, for as long as the children of Adam on this earth, this validates it. அது என்ன சொல்றாங்கன்னா, for as long as there are children of Adam on this earth, this verse is valid. அதாவது இந்த உலகத்துல ஆதமோட சந்ததியின மக்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வசனம்க்கு உயிர் இருக்கு, இந்த வசனம் எப்பவுமே பொருந்தும். ஏன்னா அது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிகாஸ் இட் சேஸ் ஓ சில்ட்ரன் ஆஃப் ஆதம், ஆதமுடைய சந்ததியினர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுல வந்துருவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த வசனம் மிக நிச்சயமா பொருந்தும். அரபிக்லயும் சொல்றாங்க ரஷாத், யா பனி அதாம இம்மா எத்தனக்கும் ருசூலுன் மின்கும் யக்சூன அலைக்கும் அயாத்தி ஃபமன் இப்கா வசால்ஹா ஃபலா கஃபூன் அலைஹிம் வலஹும் யஸ்னுன். verse 35 சூரா 7, சூரா 7 வசனம் 35. So I mean this is directed to not the people before Muhammad. நான் சொன்ன மாதிரி முகமதுக்கு முன்னாடி இருக்க மக்களுக்கு மட்டும் இது பொருந்தாது. because they never have seen the Quran. இந்த பர்டிகுலர் இது முகமது முன்னாடி இருந்த மக்களுக்கு இது வராது. ஏன்னா அவங்களுக்கு அந்த குரான், இந்த குரான்ல சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்பா ரிலீஃப் ஆகல. முகமது வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் குரான் வெளிவருது. குரான் வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வசனம் பொருந்தது. சோ இதனால அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இந்த வசனத்தை பத்தி தெரியாது, அவங்களுக்கு இது பொருந்தாது. இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ரீட் த குரான். யாரு குரானை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வசனம் பொருந்தும். ஏன்னா அவங்க எல்லாருமே சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆதம் தான், அவங்க எல்லாருமே ஆதம் சந்ததி இருக்க மக்கள் தான். The Quran also gives another example of human tendency or aversion. இதை நோக்கி குரான்ல இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு, மனிதர்களோட தன்மையை பத்தி. டு த ஐடியா ஆஃப் ஹேவிங் எ மெசேஞ்சர் ஆஃப் காட், அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பு, ஒரு அல்லாஹ்வின் தூதர்னு சொல்லும் போது அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பை கக்குறாங்க. இட் சீம்ஸ் டு பி டெஸ்ட் ஆஃப் ஈகோ. இது மிக நிச்சயமா அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட நம்மளோட ஈகோக்கு ஒரு டெஸ்ட் தான் இது எல்லாமே. This guy is gonna sit here and say I'm a messenger of God. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஈகோ என்ன சொல்லுதுன்னா, இங்க இருந்து ரஷாதுங்கிற மனிதர் நான் கடவுளோட தூதுன்னு அப்படி சொல்லும் போது he gonna steal the show. அவர் என்னப்பா அவர் பேரு வாங்கணும் ஆசைப்படுறாரு, அந்த மாதிரி ஒரு குரலை கிளப்புறாரு. அண்ட் இஸ் கோயிங் டு கெட் ஆல் த அட்டென்ஷன். சும்மா நம்மள்ட்ட இருந்து நம்மளோட பார்வையெல்லாம் அவர் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் தான் அவங்க ஈகோ போடுது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு டெஸ்ட்னு சொல்றாங்க. இது அவங்க தாண்டி வராங்களா? அண்ட் இட் மே பி ஒன் ஆஃப் த டெஸ்டர்ஸ் ஃபார் ட்ராப்பிங் அவுட். நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ் மட்டும் இதை ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்காம அல்லாஹ் மட்டும் ரிலே ஆகி கடைசி வரையும் பயணம் பண்ணாம இருக்காங்களோ
அந்த டிராப் அவுட்லாம் இங்கே ஆயிடுவாங்க. இந்த விஷயத்த மாதிரி பல ட்ராப்ஸ் வரும், அதுல இது ஒரு ட்ராப்பு. ஸோ அவங்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா கண்டிப்பா அவங்க டிராப் ஆயிடுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு தட், பட் இட்ஸ் நாட் அப் டு மீ. இதை நோக்கி நான் என்னால எதுவும் பண்ண முடியாது, என் கையில எதுவுமே கிடையாது. ஸோ த குரான் இல்லஸ்ட்ரேட் திஸ் பை யூசிங் ஜோசப். இதை எப்படி அல்லாஹ் உணர்த்துறாங்க? இதே சேம் சினாரியோவை எப்படி மக்கள் ஒரு தூதர் வரும்போது இல்ல அவங்களாவே நம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு அப்புறமேட்டு கடைசி தூதர் வரும்போது இல்ல அவங்க அப்புறமேட்டு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்களாவே சொந்தமா முடிவு எடுக்கும் போது அது அல்லாஹ் இப்ப எப்படி ரஷாதுக்கு இதுக்கு அதே மாதிரி முன்னாடி ஜோசஃபோட காலத்திலயுமே ஒரு இது எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக. திஸ் இஸ் வேர்ஸ் ஐ பிலீவ் இட்ஸ் வேர்ஸ் 34 சூரா 40. இது நம்ம சூரா 40ல வசனம் 34 நம்ம பார்க்கலாம். இட் சேஸ் ஜோசப் had to come to you with clear revelation. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக நிச்சயமா ஜோசப் யூசுப் உங்களிடம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வரும்போது பட் யூ டவுட்டட் திஸ் மெசேஜ். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதை நோக்கி நீங்க சந்தேகம் கொண்டீங்க. தென் when he died you said he was last messenger. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இவர் தான் கடைசி தூதர். look who God picks out Joseph, who came after Joseph. நீங்க இதுல மிக நிச்சயமா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன் அல்லாஹ் ஜோசப் எடுத்தாங்க? who came after Joseph. ஜோசப்க்கு அப்புறமேட்டு எவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க, எவ்வளவு தூதர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு குறிப்பிடுற மாஷாஅல்லாஹ் பெரிய தூதர்களா வந்திருக்காங்க. டேவிட், சோலமன், ஜீசஸ், மோசஸ், முகமது, அந்த மாதிரி நிறைய நபிமார்கள் தூதர்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்குன்னு சொல்றாங்க. ஆல் திஸ் கேம் ஆஃப்டர் ஜோசப். இவங்க எல்லாருமே நீங்க நினைச்சிட்டு இருந்த, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஜோசப் தான் கடைசி தூதர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இவங்க நான் சொன்ன 5 பேருமே ஜோசப்க்கு அப்புறமேட்டு வந்தவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஈவன் தோ த பீப்புள் சேட் ஹி இஸ் ஆஸ் மெசேஞ்சர். இப்படி தெரிஞ்சுமா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மக்கள்லாம் ஜோசஃபுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள்லாம் இவர் தான் கடைசி தூதர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நோபடி எல்ஸ் வில் கம் ஆஃப்டர் தட். இதுக்கப்புறமேட்டு யாரும் வரமாட்டாங்க. ஸோ தே ஹேவ் பீன் சேயிங் த சேம் திங் அபவுட் முகமது. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற மக்களும் எப்போ அல்லாஹ்வின் தூதர் அனுப்பும் போதும் அதை நோக்கின ஒரு வெறுப்பின் மூலயமா சொல்றாங்க. இப்ப இதே விஷயம் தான் இப்ப முகமது நடந்துட்டு இருக்கு. நமக்கு முகமதுக்கு அப்புறமே தூதர் வரும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? said Muhammad's last messenger, the world population today is 1000 times what it was time of முகமது. அப்போ இப்ப இருக்க எல்லா மக்களும், அதாவது முகமது வாழ்ந்த காலத்தை விட இப்ப 1000 மடங்கு மக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கருத்து தான் சொல்றாங்க. அண்ட் யூ ஹவ் சீன் ஹவு மச் அட்வான்ஸ்மெண்ட் ஹியூமன் பீங் அச்சீவ்ட். இப்ப நம்மளால பார்க்க முடியுது மனிதனம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. This is an enlightened generation of humans. இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பெரிய அருள் கூட, பெரிய ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு என்லைட்டன்ட் ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு ஜென்ரேஷனை கொடுத்துருக்காங்க அல்லாஹ். நம்ம ஆர் வெரி அட்வான்ஸ்ட். ஏன்னா நம்ம இப்ப இருக்க இந்த கணினி, சயின்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் நோக்கி அல்லாஹ் நமக்கு ஒரு என்லைட்டன்ட் ஜென்ரேஷன் அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. And it just makes sense that God wants to send a messenger to this generation. அப்போ இதை நோக்கி புரியுது ஏன் அல்லாஹ் இதே கம்ப்யூட்டர் மூலியமா வெளிக்கொண்டு வந்த ஒரு மாடர்னான சயின்ஸ் படிச்ச ஒரு தூதரை மிக நிச்சயமா அந்த பர்டிகுலர் காலகட்டத்துக்கு பொறுத்ததுக்காக கொண்டு வந்தது அல்லாஹ் செஞ்ச ஒரு சரியான விஷயம் தான். அண்ட் ஐ கான்ட் மேக் எனி போன்ஸ் அபவுட் இட். இதை நோக்கி எனக்கு எந்த லாபமோ இல்லை எனக்கு எந்த சீனும் நான் கிரியேட் பண்ண முடியாது. ஐ எம் சிக்கன் அதர் வே அரவுண்ட். இதை நான் சொல்லலைன்னா மிக நிச்சயமா நான் துன்பத்துக்கு உள்ளாயிருவேன். ஐ வாஸ் சிக்கன் பீங் அஃப்ரைட் ஆனவன். நான் சொன்ன மாதிரி முன்னாடி உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நோக்கி நான் ரொம்ப அச்சம் கொண்டிருந்தேன். நான் ஐம் சிக்கன் நாட் டு ஹோல்ட் பேக். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உண்மையாலுமே நான் சொல்லாம இருந்தாதான் அல்லாஹ்க்கு அச்சப்படணும், நான் இன்னும் கொஞ்சம் பயத்துக்கு உள்ளாகும்னு சொல்லி நான் சொன்னேன். பிகாஸ் ஐம் அஃப்ரைட் ஐம் ஃபயர்ட் அகெயின் தெர் வில் பி நோ ரெஸ்டோரேஷன். நான் சொன்ன மாதிரி இன்னுமே நான் சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன்னா எனக்கு தெரியும் எனக்கு மீட்சி கிடையாது, நான் என்னை யாரும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ்வை தவிர. So this verse about Joseph tells us this is a human tendency. இப்போ நான் சொன்ன இந்த வசனம் மூலியமா, அதாவது ஜோசப், அதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இது மனிதர்களோட தன்மையை காமிக்குது. அவங்களா சொன்னதுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அதை விட சிறப்பான நபிமாக தூதர் அனுப்பும் போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இட்ஸ் a human tendency. Now the question today on the table around, the question is why they are averse to this idea. இப்போ இந்த பர்டிகுலர் கேள்வியை நான் அவங்கள நோக்கி வைக்கிறேன். ஏன் இந்த ஐடியாவுக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பை சொல்றாங்க?
நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரான் மட்டும் தான் அல்லாவுடைய மார்க்கம். அதுல தெளிவா புரிஞ்சிருச்சு நமக்கு. நான் சொன்ன வசனம் படிச்சு காட்டினேன், சூரா 33 வசனம் 40. முகமது வந்து கடைசி தூதர் கிடையாது. somebody is gonna come after முகமது. மிக நிச்சயமா அல்லாஹ் சொல்ற மாதிரி 3:81 அதுக்கமே மிக நிச்சயமா தூதர் வர போறாங்க. மெசஞ்சர் ஆஃப்டர் முகமது. வாட் டு லுக் லைக்? அப்போ இந்த மனிதர்கள் அப்போ அவங்க இந்த மாதிரி திங்க் பண்றாங்க, அவர் எப்படி இருப்பாரு, அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்கும், வாட் வில் தே what will they say? So if someone comes along and says worship God alone, uphold the word of God alone, not the words of men, clean out all the practices, destroy. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மனிதர்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி, அதுக்கப்புறமேட்டு வர அந்த தூதரோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும், வாட் வில் தே சே? அப்போ அந்த மக்களை நோக்கி நான் கேட்கிறேன், ஒருத்தர் வராரு, வந்துட்டு அல்லாஹ் மட்டும் வழிபடுங்க, அல்லாஹ் சொல்ற வார்த்தைகள் மட்டும்தான் பின்பற்றணும். அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் வந்து நம்ம செய்யற அல்லாவிடம் நம்மளை கொண்டு போற ஒவ்வொரு வழிபாடு முறைகளையுமே சீர் செய்து அல்லாஹ்க்கு நிகர நம்ம வச்சிருக்க எல்லா இணை தெய்வங்களையும் கொன்று எல்லா புதுமைகளையும் நீக்கி இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதுக்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அல்லாஹ் மட்டும் சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஐ மீன் இட் மேக் சென்ஸ் தட் காட் மெசஞ்சர் வில் டூ தட், வில் சே தட். அப்போ எனக்கு இது மத்தவங்களுக்கு புரியுதல், எனக்கு மிக நிச்சயமா புரியுது. கடவுளுடைய தூதர், உண்மையான தூதர்னா மிக நிச்சயமா அவர் இதான் சொல்லியிருப்பாரு, இதைதான் அவர் செய்வாரு. Why will I oppose or object to someone who says that? நானா இருந்திருந்தா மிக நிச்சயமா இந்த மாதிரி ஒருத்தர் தூதர் வரும்போது அதை நோக்கி நான் எதற்கு வந்து அவங்களுக்கு அப்போஸ் பண்ணணும், நான் அவங்களை எதிர்க்கணும். This is really the same thing, same message from the Adam until now. அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஆதம்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இட்ஸ் ஒன் அண்ட் சேம் மெசேஜ். அது ஒன்னே ஒரு மெசேஜ் தான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்ற எல்லா காலகட்டத்துக்கு வாழ்ந்த மக்களுக்கும் ஒரே விஷயம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் மட்டும் ஆதரிக்கணும், நம்மளோட எல்லா வழிபாடு முறைகளையுமே அல்லாஹ்க்கு மட்டும் தான் டெடிகேட் பண்ணணும். And I put it in the perspective, they should tell us why shouldn't be a messenger of God. நான் அப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்போ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட கண்ணோடத்தை என்கிட்ட கொடுங்க, நான் ஏன் வந்து அல்லாஹ்வோட தூதரா இருக்கக்கூடாது? ஏன்னா நான் உங்கள்ட்ட இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன், இவ்வளவு சான்றுகள் கிளியரா நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க ஒண்ணு கொண்டு வாங்க, நான் ஏன் அல்லாஹ்வோட தூதர் இல்லைன்னு சொல்லிட்டு. There is a lot of evidence in that and it is mathematical. நான் வந்து சும்மா என்னோட வாய்விலேயே சொல்லிட்டு போகாம எல்லாமே கணித கட்டமைப்புல பிசிக்கலா நம்ம கண் கூட பார்த்து தொட்டு உணரக்கூடிய அல்லாஹ்வால சென்ட் பண்ணப்பட்ட குரான் மூலியமா நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். என்னோட சொந்த கருத்துக்களையோ இல்ல நானாவே எதுவுமே ஆட் பண்ணி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. So I want them to come up with the evidence that is opposing should not be. There is one thing that came out. The first thing that came out, thinking some Muslim organization will come up and they issued a new magazine. The first issue, I think it was just for that and the article in that. ஆனா இந்த மக்கள் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வெறுப்பை வந்து அவங்களுக்கு சரியான முறையில காட்ட தெரியாம இதை நோக்கி அவங்க என்ன எழுதுனே புரியாம ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா என்னோட பேர் ரஷாத் கலீஃபா இல்லைன்னு சொல்றாங்க. இதுல எந்த விதமான பொருத்தமும் இல்லை. இந்த மாதிரி பல விதத்துல பல மக்கள் என்ன சொன்னாலுமே நம்மளோட வேலையை அல்லாஹ் மட்டும் என்று சொல்ற செய்தியை ஸ்ட்ராங்கா இருந்து அதை நம்ம பின்பற்றோமாங்கிறத நம்ம தான் பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூ ஆக்சுவலா முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோட இது ரொம்ப பெரிய ஒரு இன்டர்வியூ, 1.5 hours ரஷாத் பேசுறாரு. தொடர்ந்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அதற்கு சரியான முறையில குரானை வச்சு எதுவுமே அவரு சொந்தமா சொல்லாம ஒவ்வொரு எவிடன்ஸுக்குமே குரானிக்கா தான் அவர் ஆன்சர் பண்றாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் பயன் நான் போயிடுறேன். இந்த பயன் வந்து ஜூலை 1987 நடந்தது. இதோட தலைப்பு வந்து இறுதி நாள், அந்த உலகத்தோட இறுதி நாள் அல்லாஹ்வால் வெளியிடப்பட்டது அப்படின்னு தலைப்பை கொடுத்திருக்காங்க. இதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Who is doing everything? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் நடத்துறது யாரு? அல்லாஹ் தான். God is doing everything and some people had a few things. அப்போ இதை நோக்கி எனக்கு ஒரு சில நம்பிக்கையாளர்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்திருந்தாங்க. லிசாங்கிற அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. She added and I wholeheartedly submit to him. நான் இது நம்புறேன், என்னோட முழு மனசா wholeheartedly என்னோட மன ரீதியா ஃபுல்லா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவருக்கு நான் சரண்டர் சப்மிட் ஆயிடுறேன்.
மேக்ஸ் தட் another complete sentence. நம்ம அல்லாதான் எல்லாரும் நடத்துறாங்க புரிஞ்சுக்கிறது வேற, அதை நம்ம முழு மனசா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற. அப்போ இந்த பர்டிகுலர் இதை நம்ம ஆட் பண்ணும்போது அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க பிளஸ் நான் அதை முழு மனசை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போது மாஷா அல்லா அந்த அந்த முழு சென்டென்ஸ், அந்த முழு வாக்கியமும் முழுமை பெறுது. God is doing everything and I wholeheartedly submit to him. அல்லாத எல்லாத்தையும் பண்றாங்க, நான் அதுக்கு முழுமையா சப்மிட் ஆயிடுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Because its ultimate conclusion that God is doing everything sheds a whole new light on the idea of submission up to God. ஏன்னா இது இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியா அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்ற இந்த சப்மிஷன்ல நமக்கு ஒரு புது ஒளி பிறக்கும், நமக்கு ஒரு புது புரிதல் கிடைக்கும். பிகாஸ் ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் நாட் பி அப்ஜெக்டர். ஏன்னா இந்த தருணத்துக்கு அப்புறமேட்டு அடுத்தவர் எந்த நொடியிலுமே நம்ம ஒரு அப்ஜெக்டரா இருக்க மாட்டோம். நம்ம எதையுமே அல்லா நடத்த நம்ம எல்லா இன்சிடென்ட்மே வாழ்க்கையில நம்ம எதையுமே எதிர்க்க மாட்டோம், நம்ம அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். யூ வில் நாட் பி அன்ஹாப்பி வித் எனிதிங். நம்ம எது நடந்தாலுமே அதை நோக்கி நம்ம ஒரு துக்கமோ சந்தோஷமா இருக்காது, துக்கமோ கஷ்டமோ இருக்காது. நம்ம அதை நோக்கி சந்தோஷமா ஒரு அரை மனசா இல்லாம முழுமையா அக்செப்ட் பண்ணிப்போம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி வித் எனிதிங் யூ ஆர் an அப்ஜெக்டர். அதாவது நம்ம வெறும் பேச்சு வாக்குல சொல்லிட்டு நம்ம செயல்ல இல்லைங்கிறது அது ஒரு முழுமையான இது கிடையாது. அதான் அஷாத் சொல்றாங்க இந்த இடத்துல. நம்ம சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கஷ்டமோ இல்ல நம்ம துன்பமோ இருந்திருந்தா நம்ம ஒரு அப்ஜெக்டர் தான். நம்ம இன்னும் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கல, எல்லாத்தையும் பண்றாங்க. மிக நிச்சயமா நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் சிறந்ததுதான் கொடுப்பாங்க, அல்லாஹ் நடத்தது சரிதான்ங்கிறத நம்ம இன்னும் ஃபுல்லா புரிஞ்சுக்கல. இஃப் தெர் இஸ் எனிதிங் தட் காசஸ் அன்ஹாப்பினஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ். நான் சொன்ன மாதிரி ஏதாவது விஷயத்த உங்களுக்கு கஷ்டமோ துன்பம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதை நம்ம பரிசீலனை பண்ணி எது நம்ம குரானிக்கா பண்ணல, எது நம்ம அல்லாஹ்வுடைய இதுக்கு நம்ம திரும்புறதுக்கு தடையா இருக்க மூல காரணம் என்ன நம்ம கண்டுபிடிச்சு அதை பரிசு எலிமினேட்டட் அதை நம்ம நீக்கணும். லுக்ஸ் ஃபார் நான் குரானிக் சிச்சுவேஷன் இன் லைஃப். நம்ம அப்போ இந்த கஷ்டம் எதனால வந்துச்சு, நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்த முடிவு எது நான் குரானிக்கா இருக்கு, எது குரானை ஒப்பாம நம்ம செஞ்ச முடிவு எது தவறான முடிவா இருக்கு, அதை பரிசீலனை பண்ணி அதை நம்ம நீக்கணும். எலிமினேட் தெம். யூ மஸ்ட் பி ஷுவர் தட் எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் குரான். நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்மே நம்ம சொல்ற செயல் நம்ம எல்லாமே குரானிக்கா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும். குரானிக் மீன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். நான் சொன்ன மாதிரி குரானுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய சொற்களா குரானிக்கா இருக்காங்கிறத நம்ம பரிசீலனை பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாத விஷயங்களை நம்ம நீக்கிடணும். In the meeting in the San Diego, the one fellow over there, the objecting fellow was saying that out of this came the dating of the end of the world. அப்போ நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்றேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அல்லாஹ் எல்லாத்தையும் பண்றாங்கன்னு. அப்போ சான் டியாகோல நடந்த மீட்டிங்ல நான் இந்த மாதிரி அதை ரிவீல் பண்றேன், இது அல்லாஹ் குரான்ல கொடுத்த விஷயம், உலகத்தோட இறுதி நாள். ஆனா தொடர்ந்து ஒரு நபர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இதை நோக்கி இந்த விஷயத்தை நோக்கி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ சேட் அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் God says, நான் சொல்லல, கடவுள் சொல்றாங்க, God says at the end of the world is 2280. அதாவது உலகத்தோட இறுதி நாள் 2280 AD, ஹிஜ்ரில சொல்லணும்னா 1710. ரெண்டு வருஷம் எண்ணிக்கை, அந்த எண்ணுமே 19 கட்டமையுது. ஓகே, he said that is very dangerous thing. ஆனா அவர் இது என்னன்னே புரிஞ்சுக்காம அவர் எடுத்தோன்னு இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ ரஷாத் கேட்கிறாரு, ஏன் இது ஆபத்தானது, ஏன் அவர் ஃபர்ஸ்ட் இது ரைட் அண்ட் ராங்னு யோசிக்கல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are not going to live until that time. மிக நிச்சயமா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க மிக நிச்சயமா அவ்வளவு நாள் வாழ போறது இல்லை நம்ம இந்த உலகத்துல. செகண்ட் ஆஃப் ஆல், இஃப் இட் இஸ் ராங், ஐ மீன் வை இட் இஸ். இப்ப நீங்க ராங்னு சொன்னீங்கன்னா ஏன் இது ராங்னு சொல்றீங்க? இட் இஸ் a piece of information. அல்லாஹ் நமக்கு ஏராளமான தகவல் கொடுக்குறாங்க, அதுல இது ஒரு தகவல். நான் சொன்ன மாதிரி ஐ மஸ்ட் மென்ஷன் ஹியர் தட் தி 3 minimum requirement இருக்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது அல்லாஹ் சொல்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தேவைப்படுற ஒரு தகவல். ஆனா அல்லாஹ் பேஸ்ல குறிப்பிடுற ஒரு 3 மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. சூரா 2 வசனம் 62 பார்த்தா நமக்கு தெரியும். இதே சூரா 5 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அதாவது அடிப்படை தேவை என்னன்னா, முதல்ல அல்லாஹ் நம்புறது,
ரெண்டாவது மறுமை நாள் நோக்கி நம்புறது, மூணாவது நன்னறியான வாழ்க்கை நடத்துறது. இது மூணும் தான். தீஸ் ஆர் தி 3 மினிமம் ரிக்வயர்மெண்ட் யூ மேக் இட் டு ஒன். நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த 3 விஷயம் மட்டுமே தான் அடிப்படையா இருக்கு. கடவுளை நம்புறது, மறுமை நாள் மீது நம்புறது, நன்னறியான வாழ்க்கையை நடத்துறது. இது 3 மட்டுமே தான் அடிப்படையான விஷயமா இருக்கு. there is nothing about முகமது, ஜீசஸ், மோசஸ். இந்த மாதிரி அடிஷனலா சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷன், தூதர்கள் பத்தி இருக்கட்டும், ஜீசஸ், முகமது, மோசஸ், இது எல்லாருமே அது நோக்கி அல்ல சொல்லல இந்த இடத்துல. அல்லாஹ் சொல்ற மூணே மூணு ரிக்வயர்மெண்டான விஷயம் வந்து இது மட்டும் தான். இது எல்லாமே அடிஷனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இன்ஷால்லா நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் முடிச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த Thursday பார்ப்போம். மாஷா அல்லாஹ், குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.